வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையும் அதிமுக பொதுச் செயலாளரும் வருங்கால முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 3 மணி நேர படத்துக்கு துஷார் மேத்தா அமித்ஷாவுக்கு நெருக்கமான 3 மணி நேர படத்துக்கு இல்ல சென்சார் போர்டுக்கு எதிரான வழக்கு சென்சார் போர்டுக்காக அவர் ஆஜரான உள்ளதான் புரிஞ்சுங்க. 3 மணி நேர படம் 6 மணி நேர படம் தான் ஆஜராலாமா? பட் துஷார் மேத்தாவுடைய ட்ராக்கை எடுத்து பார்த்தா அமித்ஷாவெல்லாம் வராரு. அவர் நீங்க எல்லா வக்கீலுக்கும் வருவாங்க. அமித்ஷா எல்லா கபில் சிபல் ட்ராக் எடுத்து பாருங்க. திமுக முரண்டு பிடிக்கிற இடத்துல காங்கிரஸ் இப்ப இல்லை, இப்போ வரைக்கும் முரண்டு பிடிக்கல. அவர்கள் இது எங்களுடைய உரிமை அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. நீங்க ஏதோ பார்த்து போட்டிருக்க போற கருணை கிடையாது, எங்களுடைய உரிமைன்றாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ரெண்டு பேருமே திமுக இல்லைன்னா காங்கிரஸால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது நீங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னது நீங்க, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னது நீங்க. அப்புறம் விசாரணை கூப்பிட்டா அது சாட்சி விசாரணை கூப்பிட்டா துன்புறுத்தலான்னு யார் சொல்றா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அங்க சிவசேனாவை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு, அதாவது 2வது தூக்கி போட்டு நாங்க வந்தோம், அதே போல இங்க ஏடிஎம்கேவை நாங்க வீழ்த்தி விட்டு மேல வர போறோம் அப்படின்றத சொல்றாரா குருமூர்த்தி? 2 விதம் நீங்க புரிஞ்சுக்கணும். திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதை விட்டுருங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன் 2036 பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில்னு. அதே 10 வருஷம் தான் நீங்க சொல்றீங்க. ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்குது சார் பிஜேபி. அததான் நான் கேள்வியா வைக்கிறேன். அதை ஏடிஎம்கே நான் நேரடியா கேட்டேன். இப்போ பளிச்சுன்னு கேட்டீங்க, எனக்கு பயந்து வருது. நான் என்ன செய்யறது இல்லை. நான் இப்படி நடுங்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு தண்ணி எண்ணி குடிச்சிட்டு ஒரு கட்டு எடுத்துட்டு நான் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரப்போது 6 ஆமா பண்ணுவாங்கல்ல. எடப்பாடியின் உதவி, அதிமுகவின் உதவி நாடி அவர்களை பலவீனப்படுத்தி இவங்க மேல எழும்பி வரணும். உங்களுக்கு என்ன வருமோ சொல்லிக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பலவீனமானவர்கள், அவ்வளவு அரசியல் தெரியாது. பலவீனப்படுத்துறதுக்கான வேலையை பிஜேபி தொடங்கிருச்சுன்றாரு சார். அதான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சி திமுகவை கேட்குது. அதுல அது கூட்டணி சேர்ந்துருவாங்களா? சேரமாட்டாங்கல்ல, வெளியே போயிட மாட்டான் அப்படிங்கிற. இங்க அதிமுக ஒழிக்க பாக்குறது. உங்க டோன் எடுத்து நீங்க 2 டெசிபிள் வாய்ஸ் டெஸ்ட் பாருங்க. டிடிவி தினகரன் என்டிஏ அலையன்ஸ்குள்ள வராரா 23ஆம் தேதி மேடையில்? 90% அப்படிதான். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். முதல் வாய்ப்பு அவருக்கு தான். அவரே பல முறை சொல்லியிருக்கிறார். இல்ல அதான் துரோகியை வீழ்த்து ஆக வேண்டும், எதிரியை விட துரோகின்னாரு. எது முதல்ல எதிரி துரோகி நிறைய சொல்லியிருக்கிறாரு. எதிரி துரோகி எல்லாம் பார்க்க மாட்டோம், தமிழ்நாட்டு நலனும் எங்க கட்சி நலன் தான் முக்கியம், எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் நான் இருக்கு சொன்னல. அவருக்கு வந்து பொருந்து இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ணாமலையை வீணாக்கிட மாட்டாங்க. அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்குது, அவருக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் இருக்குது, வயசு இருக்குது, பாஜக பாழாக்காது, பாழாக்குச்சுன்னா பாஜக நட்டம், அவ்வளவும் சொல்லியிருக்கேன். திடீர்னு வந்து ஏதோ திட்டம் இருக்கோ சார், எனக்கு ஏதோ தோணுதுன்னு எனக்கு புரியவில்லை. நீங்க என் கூட திட்டத்தில் பலியாடா அதிமுக இருக்குமான்ற சந்தேகத்தை நீங்க 53வது தடவை நீங்க கேட்டாலும் அதிமுக யாரும் உங்களுக்கு கவலையப்படுமா? கண்டுக்கே மாட்டாங்க. கவலைப்படாது. நீங்க யாருன்னு அவங்க எல்லாரும் சார், அவங்க இப்பதான் சார் முழிச்சுக்கணும். ஐயோ அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கான செட்டில் ஆயிரும், கவலைப்படாதீங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே கவலைப்பட மாட்டாங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? இறைவன் கண்ணமா நல்லா இருக்கு. முதல்ல இன்றைக்கு வந்து டெல்லியில காங்கிரஸ் ஒரு ஆயத்த கூட்டம், அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு ஆயத்த கூட்டத்தை தயார்படுத்தியிருக்காங்க. அவங்க நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த கூட்டம் நடக்கும். எப்படி இந்த பேட்டி ஒளிபரப்பு ஆகும்போது அந்த கூட்டமே முடிந்திருக்கிறோம். என்ன ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா? அலைன்ஸ் திமுகவோடு போலாமா, அல்லது தாவேக்கான்னு ஒரு கோஷம் எழுந்துட்டே இருக்கு, அதுக்கு ஏதேனும் ரூட்டை மாற்ற போறாங்களா? தாவேக்கான்னு ஒரு கோஷம் எழலை. அவங்க வந்து எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம், நமக்கு ஒரு நல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, புதிய கதவுகள் திறந்திருக்கின்றன, அதனால நம்ம அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணுங்கிற கோஷம். எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதல் விருப்பம், முதல் தேர்வுன்னு சொல்லிட்டே வரணும், அதே மாதிரி வந்து காங்கிரஸுக்கு முதல் தேர்வு முதல் விருப்பம் திமுகவோடு தான். ஆனால் போன முறை வந்து 63 சீட்டு போட்டிட்ட ஒரு கட்சியை 25 சீட்டில் முடக்குனாங்க. சரிபாதி போட்டிட்ட கட்சி, 60-40 போட்டிட்ட கட்சி, 50-50 இருந்த கட்சி, கலைஞர் இருக்கும்போதே 63 சீட்டு வாங்கின கட்சி இப்போ வந்து 25 முடக்கிட்டாங்களேங்கிற ஒரு அர்த்தம். போன முறை எதுவும் செய்ய முடியாத சூழல், இந்த மாதிரி எதிர அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு, வேறு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இந்த மாதிரி எல்லா நெருக்கடிகளும் இருந்ததுனால மக்கள் நல கூட்டணியில் வேறு சூடுபட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதனால் வந்து அப்படியே அமைதியாக இந்த முறை உங்களுக்கு விஜய் வந்து ஒரு புதிய வாய்ப்பை, புதிய கதவை திறந்திருக்கார். அதனால அவரோட கூட்டணி சேருவாங்கன்னு சொல்ல. இங்கே வேற வழி இல்லை, கழுத்து நெரிச்சாங்க, தள்ளினாங்கன்னு தான் அங்கே போவாங்க.
ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து சீட்டையும் அதிகார பகிர்வையும் டிமாண்ட் பண்ணாங்க. அது ரொம்ப நாள் அவங்களுக்கு அதில் ஆர்வம். அவங்களுக்கு வந்து அது எல்லாருமே வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம அண்ணன் கே.எஸ். அழகிரி உள்பட பலர் வந்து மாணிக் தாக்கூர்லேருந்து எல்லாருமே வெளிப்படையாக, இளங்கோன் காலத்துலேருந்து தங்கபால் காலத்துல எல்லாருமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அது வந்து மூப்பனார் பீரியடுக்கு பிறகு 89க்கு பிறகு இந்த முறை ஒரு நல்வாய்ப்பு வந்திருக்குதோன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து கடந்த முறை போட்டியோட கூடுதல் சீட்டு நான் கேள்விப்பட்ட தகவலில் 40 ப்ளஸ் ஆட்சியில் பங்கு, இந்த 2 வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த 2 நிறைவேற்றுறதுக்கு தான் வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. 2ல் ஏதாவது ஒன்றுக்கு சம்மதிச்சு செட்டில்மெண்ட் ஆவாங்க. திமுக கூட்டத்தில் தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்டில் அன்லெஸ் திமுக ரொம்ப அடம் பிடிச்சா. திமுக வந்து இதுக்கு சம்மதிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்மூத் ஆகிடும் நினைக்கிறேன். திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் தொடரும். திமுக அவற்றில் 2ல் 1க்கு சம்மதிக்கும். எல்லாமே சுமூகமாக போயிடும் நினைக்கிறேன். பட் நம்ம திரு ஸ்டாலின் இடத்துலையோ திரு ராகுல் இடத்துலையோ இல்லை. அதனால் வந்து ஏதாவது நமக்கு தெரியாமல் ஒரு அண்டர் கரண்ட் ஏதாவது ஓடிட்டு இருந்து ஏதாவது வெடிச்சா உண்டே தவிர சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லாமே இருக்குது. டிமாண்ட் பார்கெனிங் இது 2 தான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி உங்களுடைய பார்வையில் சொல்றீங்க. அதே போல இன்னொன்று சொல்றீங்க, நீங்களும் சொன்னீங்க 2த்துல ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்கன்ட்டு. அந்த ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிமாண்டுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல, பார்கென்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. அது நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை, அது உங்களுடைய இருக்கட்டும். நான் சொல்றது ஒரு நல் வாய்ப்பு, ஒரு புதிய கதவுகள் திறந்திருக்குன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இவ்வளோதான் நான் சொன்னேன். ஆனாலும் அவர்கள் தொடருவாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய கணக்கில். ஸோ வந்து அவங்க பார்கெயின் பண்ணுறாங்க, பேரம் பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க, அதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. 2வது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆட்சியில் பங்கு 40 சீட்டு, இந்த 2ல் ஏதாவது 1ல் சம்மதிப்பாங்க. எது அப்படின்னு தெரியாது. 25 சீட்டு கொடுத்துட்டு பழையபடியே ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம், 40 சீட் கொடுத்துட்டு ஆட்சியில் பங்கு கேட்காதீங்கன்னு சொல்லலாம். அது தெரியாது. ஏதோ ஒரு மிட்வேக்கு வருவாங்க. நீ 2மே ஏற்றிட்டாங்கன்னா திமுக பலவீனமான மாதிரி ஆயிரும். அது திமுக வந்து பலவீனமான ஸ்டேஜில் இருக்குது. அதாவது நம்ம வந்து இவங்களுடைய தயவும் தேவை, நம்ம யாரையுமே விட்டுறக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸுக்கு வேற ஒரு வாய்ப்பு இருக்குது, திமுக வேற வாய்ப்பு கிடையாது. அவங்க ஆட்சியை பிடிச்சி ஆகணும். ஸோ அவங்க வந்து நோவே, அது வந்து அவங்க லாக்கில் இருக்காங்க, அவங்க பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வந்து டூ ஆர் டை. அதனால அவங்க வந்து இறங்கி வேண்டிய இறங்கினா அது பலவீனமாக போய் கீழே என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற இடத்துல இல்லை. அதனால 2ல் 1 எடுத்துக்கிட்டாங்கன்னா வின் பாலிசி இந்த மாதிரி முடியும்னு நினைக்கிறேன். கடந்த 20 நாட்களாகவே நடந்திருக்கக்கூடிய இந்த மோதல்கள், குறிப்பாக காங்கிரஸ் அதிகப்படியான தாக்குதல்களை திமுகவை நோக்கி வீச ஆரம்பிச்சாங்க. இது ஜெல்லாகுமா என்ன? அப்படியே அது இணைந்து பயணித்தாலும் நான் மோதல்லே பார்க்கல. மோதல் நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க. நீங்கள் வந்து நான் வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்கனால ஏதாவது சொல்லுவேன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, மாணிக்கம் தாக்கூர் அவங்க திமுக ஐடிவிங்க அல்ட்ரஸ் இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தையை நான் சொல்றேன். சோசியல் மீடியாவில் 2 பேர் பேசுறது நான் சொல்ல மாட்டேன். மாணிக்கம் தாக்கூர் வந்து உதயநிதி பற்றி பேசியிருந்தாரு, மாணிக்கம் தாக்கூர் ஸ்டாலினை பற்றி பேசியிருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஆர்எஸ் பாரதியோ ஒரு டி.கே. செல்வங்கனோ யாரோ ஒருத்தர் வந்து ராகுல் காந்தி பேசினா சொல்லலாம். யாரோ பேசினா அல்ட்ரஸ் இல்லைன்னு அவங்க சொல்லல. மாணிக்கம் தாக்கூர் ஒரு முக்கியமான மாணிக்கம் தாக்கூர் யாரை சொன்னார்னு அவங்க வந்து யாரோ ஐடிவிங்க சொல்றாரு. முகம் தெரியாத யாரையும் ஒருத்தர் சொல்றது. திமுக அபிஷியல் ஐடிவிங்க சொல்றாரு. நான் பார்க்கல, எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, அதை நான் சொல்ல முடியாது. எனக்கு அந்த கட்சியோட ஐடிவிங்க வந்து இப்படி பதிவு பண்ணார் வார்த்தையை, இந்த வார்த்தையை சொல்லி நான் பார்க்கல. நீங்க எதை நீங்க வேணா காட்டுங்க, நான் பார்த்துட்டு வேணா நான் அதை சொல்றேன். நீங்க எந்த ட்வீட்டை குறிப்பிடுறீங்க? நான் நிறைய ட்வீட்டை பார்த்துட்டு வரேன். இந்த ட்வீட் நீங்கள் வந்து அவர் யாரை குறிப்பிடுறான்னு என்னால் கணிக்க முடியல, ஏன்னா அந்த ட்வீட்டை நான் பார்க்கல. திமுக முரண்டு பிடிக்கிற இடத்துல காங்கிரஸ் இப்போ இல்லை, இப்போ வரைக்கும் முரண்டு பிடிக்கல. அவர்கள் இது எங்களுடைய உரிமை அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. நீங்கள் ஏதோ பார்த்து போட்டிருக்க போகிற கருணை கிடையாது, எங்களுடைய உரிமைன்றாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி ரைட். 2 பேருமே திமுக இல்லைன்னா காங்கிரஸால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது உண்மைதான். அதனால் வந்து அவங்களுக்குள்ள யாருக்கு என்ன வேணுமோ அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. அதில் வந்து நடுவில் வந்து ஒரு நம்பர் வந்து நிற்கும். அது வந்து காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸ் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. 2 கம்யூனிஸ்டுகளும் மதிமுகவும் விடுதலை சீட்டு எல்லாருமே கூடுதல் சீட்டு கேட்க போகிறாங்க. காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்ட போது நமக்கு எதுக்கு பேசிட்டு அவங்களே பேசிட்டாங்க, கரெக்டாக அவங்க வந்தால் எல்லாருக்கும் வந்துரும்ல அப்படின்னு. ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாலும் நல்லா போச்சுன்னு பூனைக்கு யார் மணி கேட்டால் ஒருத்தர் கட்டிட்டாரு. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. எல்லோருக்குமே அந்த கோரிக்கை இருக்குது. திமுக இறங்கி வரும். கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிடாது திமுக. திமுக தன்னுடைய தொகுதிகளை குறைச்சிக்கிட்டு கூட்டணிகளுக்கு 188 தொகுதியில் போட்டிட்டவங்களுக்கு எனக்கு ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் போட்டிட்டு சொல்ல முடியாது. இல்லை, அப்போ அவங்க 188 தொகுதியில் போட்டிட்டாங்க 2021. இவங்க கூட கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும், வேற யார்ட்ட. அப்போ இறங்கி வர தயாராகும் திமுக. ஆமான்னு சொன்னேனே, இறங்கி வருவாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸுக்கு இன்னொரு கட்சி கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. திமுக வேற யாரோடையும் போக முடியாதுல்ல. அப்போ திமுக ஆட்சி, அப்போ எவ்வளோ பேர் வருமா உள்ள போட்டு போகணும். அவங்க வந்து தேமுதிக கொண்டு பார்க்குறாங்க, பாமக சீனியர் ராமதாஸ் கொண்டு பார்க்குறாங்க, இந்த மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்களா. அவங்க கூட்டணி கமல்ஹாசன் உள்ள வச்சிருக்காங்க, கூட்டணி பலப்படுத்த பார்ப்பாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் போச்சுன்னா ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். அது பர்செப்ஷன் வேல்யூல பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். டிவிக்கே அலைன்ஸ் ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கான வேலையும் அவங்க தொடங்கின மாதிரியும் தெரியல. ஆனால் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு ஒரு குழு போட்டாங்க. அவங்க யாரு கூடயாவது அலைன்ஸ் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. யாரு? டிவிக்கே வந்து காங்கிரஸ் கட்சியோட சேர்றதுக்கான வாய்ப்பு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு அலையாது. வேற யாராவது சேர்ந்தாங்கன்னா கூட ஒரு பேச்சுக்கு சும்மா நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ
வாசனோ ஓபிஎஸ்ஓ இது மாதிரி யாராவது சேர்ந்தாங்கன்னா கூட அது ஒரு ஃபார்மிடபுள் அலையன்ஸாக மும்முனை போட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்காது. இன்னைக்கு வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் களம். அவர் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டா கூட களம் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். இந்த மாதிரி யாரும் காங்கிரஸ் கட்சி வந்துச்சுன்னா நானே அதை மும்முனை போட்டின்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து அதில் குழப்பமே இல்லை. 3 யாருக்குனாலும் வேணா அந்த மாதிரியான போட்டிகளில் இவருக்கு வெற்றிலாம் உத்தரவாதம் சொல்ல முடியும். எப்படினாலும் போய் நிற்கலாம். டிவிகேக்கே சாதமாக நிற்கலாம், ஏடிஎம்கேக்கு போய் ஃபுல்லாக ஸ்வீப் கிடைக்கலாம், டிஎம்கேக்கு பலவீனமாக எப்படினாலும் வந்து மாறலாம். அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் வராமல் ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிற இடத்த டிவிக்கே பெறாது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு. இல்லை எதையுமே முற்றுமுதலாக சொல்ல முடியாது சார். ஒரு வாரத்தில் பல விஷயங்கள் மாறி இருக்கு சார். நான் வந்து மதிமுக ஒரு தேர்தலில் திமுகவுடைய மாநாட்டில் கலந்து போதாக திருச்சியில் வந்து அறிவிச்சு, திருச்சியில் வந்து அண்ணன் வைகோவுடைய போஸ்டர் பேனர் கட் அவுட்லாம் வச்சு அம்மா கூட போய் சேர்ந்துட்டார். திருச்சியில் கலைஞர் உட்காந்துருக்காரு, மாநாட்டில் கலந்துக்க போகிறாங்கன்னு கட் அவுட் இருக்கு வைகோக்கு. அவர் ஏடிஎம்கே போய் சேர்ந்தார். அது மாதிரி அதெல்லாம் எதனாலும் யாருனாலும் நம்ம பார்த்துருக்கோம். விஜயகாந்தோடைய கட்சி இங்கேன்னு பேசி 3 இடத்துல பேசி மாறாங்க. எல்லாரும் பேசுவாங்க. அதனால் நான் எதுவுமே மறாது அதெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கன்னு சொல்ல. அந்த கட்டத்தின் நகரில் ஃபைனல் டச்சஸில் இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி வந்து டிஎம்கே கூட இருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காக டிஎம்கேல பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சும்மா பேர் எடுத்துட்டிங்கன்னா சோனியா காந்தி பேசுவாங்க, அவங்களுக்கு மேலே வேறு யார் வரும்? மல்லிகார்ஜுன கார்கே பேசுகிறார், அவங்களுக்கு மேலே யார் வரும்? செல்வ பெருந்தகை பேசுகிறார், மாநில தலைவர். அப்புறம் சிதம்பரம், தங்கபாலு, அழகிரின்னு நீங்கள் மூத்த தலைவர்கள் பூரா எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பேசும். இந்த யங் டர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளம் துருக்கியர்கள் சொல்லக்கூடிய அந்த எம்பிக்கள், ராகுல் பிரிகேட், அவங்க தான் வந்து வேற விரும்புகிறாங்க. அது பட் அதுக்கு அந்த குரல் எவ்வளோ தூரம் எடுபடுன்னு பார்க்கணும். இதன் மூலமாக 2க்கும் நடுவில் ஒரு மிட்வே கண்டுபிடிச்சி, சரி நம்ம இவ்வளோ கேட்டோம், இவ்வளோ கொடுத்துட்டாங்க, அதனால சேர்த்துலாயிருவோம்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி முடிப்பாங்க. காங்கிரஸ், டிஎம்கே, டிவிகே வரைக்கும் நம்ம பேசுனதுனால நான் டிவிகேவில் இன்னொன்று, சமீபத்திய சில பிரச்சனைகள், சிக்கல்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காரு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள். இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் அண்ட் சென்சார் இஷ்யூ, அதே போல் சிபிஐக்கு மறுபடியும் ஒரு முறை ஆஜராக வேண்டிய நிலை, இதெல்லாம் தள்ளப்பட்டிருக்குது. இதில் அரசியல் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எல்லோருமே பேச ஆரம்பிச்சு. 2 பேசுவோம். ஒன்று சென்சார், இன்னொன்று சிபிஐ. சரிங்களா? சென்சாரில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து யார் காரணம்னுங்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஆனால் சொல்லியிருக்கீங்களே, நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். திரும்ப நீங்கள் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். பழி பிஜேபி மேலே விழுகும். எனக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வார்த்தையில் இந்த வார்த்தை தான் நான் சொல்கிறேன். பழி பிஜேபி மேலே வந்திருக்குன்றீங்களா? பழி பிஜேபி மேலே விழும். ஆனால் நீங்கள் ரமேஷாவுடைய ராஜதந்திரன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் திருப்பி கேளுங்க, எடுத்து போட்டு கூட காட்டுங்க. ராஜேந்திரமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது, எதுக்கு பின்னாடி என்ன இருக்குதோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஓட்டு உள்ளான்னு சொல்லலாம். ஆனால் இந்த கேம் ஏற்புடையதில்லை. இதான் நான் சொல்லியிருக்கேன். அமித்ஷா செஞ்சிருக்கிறாரு, அமித்ஷா தான் காரணம் நான் சொல்ல. நீங்கள் சொன்ன வார்த்தையை டிவிகேவினரே சிலர் எடுத்து சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க. நான் திரும்ப கணிச்சிட்டார். நீங்கள் எடுத்து நான் சொன்னேன், அதான் சொன்னேன். நீங்கள் எப்பயுமே இந்த ரூட்டை பார்க்க மாட்டேன்றீங்க. அவர் சொன்னதாக, இவர் கூறப்படுவதாக, இவர் தெரிவித்ததா நான் சொன்னேன். நான் என் வீடியோ எடுத்து நீங்கள் போட்டு டீகோட் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கு நீங்கள் என் வீடியோ எடுத்தே போட்டுக்கங்க. நான் சொல்றேன், இந்த பழி பாஜக மீது விழும்னு நான் சொல்றேன். இந்த கேம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். இவர் செஞ்சாரு, இவ்வளவு சொன்ன சொல்லிட்டு போறேன். இதுக்கு வந்து பழி பிஜேபி மேல வந்துருச்சு சார். ஆமான்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், ரொம்ப முன்னாடி சொல்லிட்டேன். நான் வந்து நீங்க கோயம்புத்தூர்ல கூட்டத்தில் பேசுனது சொல்றீங்க, அதற்கு ரொம்ப முன்னாடி நான் சொல்லிட்டேன். இது வந்து பழி பாஜக மீது. ஏன்னா பாஜக சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், இண்டிபெண்டன்ட் பாடி, அத்தாரிட்டி பாடி சொன்னா கூட நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாடு காவல்துறை, உங்களுக்கு பல முறை நான் பேசிருக்கோம், தமிழ்நாடு காவல்துறை இண்டிபெண்டா செயல்படுறதுனா தான் சிபிஐ இண்டிபெண்டா செயல்பட ஒத்துக்க முடியும். சிபிஐ அவங்க கைப்பாங்க. இப்போ தமிழ்நாடு என்ன பாவையா இருக்கு நம்ம 100 முறை பேசிருக்கோம். அதே தான் நான் சொல்றேன். ஸோ சென்சார் போர்டு அட்டானமஸ் பாடியா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், மறுக்கிறதுல. அது முருகன் செஞ்சாரா, பிரதமர் செஞ்சாரா, அமித்ஷா செஞ்சா எனக்கு தெரியாதுங்கிறது ஹானஸ்டானது. ஆனால் படி பாஜக மீது விழுங்கிறது நீங்க யாரும் சொல்ல முடியாது, நான் சொல்லியிருக்கேன். இல்ல, 2வது பாயிண்ட் சென்சார் இன்னும் இருக்கு. பராசக்தியில அதே போல சென்சார் இஷ்யூ இருந்தது. ஆனால் படமும் ரிலீஸ் ஆகி படம் ஓடிருச்சு. டெக்னிக்கலி நீங்க வந்து இதுல யார் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பராசக்தியும் இதுவும் 2 ஒரே கட்டத்தில் வருது. எனக்கு வந்து அதுல இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியும். 2க்குமே வந்து கண்ணாபின்னான் வெட்டு விழுகுது. நிறைய 30-40 2 பக்கமே விழுகுது. நான் பராசக்தி படத்தையும் பார்த்துட்டேன், அந்த வெட்டு விழுந்த காட்சியிலையும் பார்த்துட்டேன். வெட்டு விழாமல் இருக்கு எனக்கு தெரியாது, என்ன காட்சி அடுத்தது தெரியாது. மியூட் போர்ஷன்ஸ் பார்த்துட்டேன். 2க்குமே ரிவ்யூ கமிட்டிக்கு போகுது, 2மே ஆர்சிக்கு போகுது. இதுல ஆர்சி பார்த்துட்டாங்க, இதுல ஆர்சி பார்க்கல. ஆர்சி பார்க்கறான்னு சொல்லி ஒரு அப்டேட் நான் பார்த்து சொன்னேன். ஆர்சி பார்ப்பாங்க சார் அப்படின்னு. இவங்களுக்கு வந்து பராசக்தி படத்தை ரிவ்யூ கமிட்டி பார்த்துருச்சு. அவங்க கொடுத்த வெட்டுகள் பிடிச்சி ஃபைனல் எடுத்து ஏற்றுட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மெயில் போடுறாங்க, ஆர்சி பார்க்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குன்னு போடல. இப்போ இவங்களுக்கு வந்து பாஸ் நம்ம 9ஆம் ரிலீஸ் வச்சிருக்கோமே, இவங்க என்னைக்கு 7ஆம் தேதி வருது, 6ஆம் தேதியோ 7ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு மெயில் வருது. நம்ம 7ஆம் தேதி மெயில் வந்துச்சுன்னா நம்ம 9ஆம் தேதிக்குள்ள ஆர்சி பார்த்து ரிலீஸ் பண்ற கஷ்டம்னு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ 2க்குமே ப்ராசஸ் ஒன்று தான். ஒன்று முந்திருச்சு, இன்னொன்று பிந்திருச்சு. ஒரே ப்ராசஸ் தான் பராசையும் தாண்டி வந்துச்சு. பராசக்திக்கு எந்த சலுகையும் காட்டப்படவில்லை டெக்னிக்கலி.
இல்ல 24 அன்னைக்கே ஏற்கனவே சென்சார் எல்லாம் பார்க்கப்பட்டு இத்தனை கட்டுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 29ஆம் தேதி ஃபைனலா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சிரும்னே சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் நடந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நடந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த நியூ இயர் பிளஸ் வரிசையா அந்த நாட்கள்லாம் முடிந்த பிறகாக இவங்க கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த அளவுக்குலாம் வார்த்தை எனக்கு சோர்ஸ் கிடையாது. இல்ல அவங்க டீட்டெயிலா அதுக்கான இதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுற டேட்டாவோட பேசுறாங்க டிவிகேவினர். இல்ல அது டிவிகேவினருக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. டிவிகேவினருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னா பாஜகவினருக்கு சம்பந்தம் இருக்கலாம், அதுல தப்பு சொல்ல முடியாது. டிவிகேவினர் சம்பந்தம் எப்படி பட்டாங்க? அவங்க பாதிக்கப்பட்டவங்க விஜய் தான் கணக்கு. அங்க வந்து நடிகர் விஜய், அங்க தாவேகா தலைவர் அவங்க தான் சார் அப்படியே அரசியல் படுத்தப்பட போறாங்க. அந்த கூட்டம் தான் சார் அவர் பின்னாடி இருக்குது. அதான் திமுக தலைவர் ஸ்டாலின் வேற, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வேற. திமுக தலைவரா உங்களுக்கு ஒன்னா தெரியலாம், உங்களுக்கே ஒன்னாதான் சார் தெரியும். எனக்கு தெரியாது. திமுக தலைவரா அவர் வந்து நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லலாம் கட்சி. தமிழக முதலமைச்சரா அவருக்கு வந்து ஒரு வரையறை இருக்கு, அவர் என்னனாலும் செய்ய முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். நடிகரா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவங்க ப்ரொடியூசர் இருக்காரு, அவங்க டைரக்டர் இருக்காங்க, அவங்க போவாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேகா தலைவருக்கு என்ன ரோல் இருக்குன்னு நான் கேட்பேன். என்னுடைய உங்களுக்கு அது புரிஞ்சா சரி, இல்லை புரியாட்ட எனக்கு புரிய வைக்க தெரியலன்னு வச்சுக்கிறேன். ஒரு ரெண்டாவது பாயிண்ட், சிபிஐ விசாரணை கேட்டதே அவங்க தான். சிபிஐ விசாரிக்கிறாங்களே அரசியலா அப்படின்னா எனக்கு ஒரு புரியல. நீங்க தான் கேட்டீங்க, நீங்க கேட்டது தான் செய்யறாங்க. அப்புறம் என்ன? அதுவும் திரு சிடி நிர்மல்குமார் வந்து திருவிழா சொன்னாரு, சாட்சியாக விசாரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் இல்லைங்க அடுத்த பொங்கல் வருதுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ இணக்கமாக இருந்திருக்கிறாங்க, நீங்கள் அதில் சிபிஐ விசாரணை வந்து 2ஆம் தடவை ஆஜராகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. விசாரணை கேட்டீங்கன்னா விசாரிக்க மாட்டாங்களா? உங்க வீட்டில் ஒரு திருட்டு போச்சுன்னா சாட்சிக்கு அந்த மாதிரி 2-3 முறை கூட 20 முறை கூட இருக்கும் பதில் தெரியுற வரைக்கும். உங்க வீட்டில் ஒரு திருடு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்டுக்கூட்டு என்னங்க வந்துச்சு, எங்க பொருள் வச்சிருந்தீங்க, எப்படி வச்சிருப்பீங்க, பூட்டி வச்சிருப்பீங்களா, திறந்து வச்சிருப்பீங்களா, யார் யாருக்கு அக்சஸ் உண்டு, சிசிடிவி உங்கள்கிட்ட தான் முதல்ல கேட்டு தெரியணும். பொருள் எங்க வச்சீங்கன்னு தெரியணும்ல. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்னையும் விசாரிப்பியா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் விசாரணை. சரி, தமிழ்நாடு காவல்துறையோட மூத்த அதிகாரியா இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் விசாரிக்கப்பட்டார். ஏங்க திமுக பழி வாங்குதோ பாஜக இருக்கலாம்ல? நல்ல ஐடியா இருக்கா? விஜய் புதுசு சார், நெருக்கத்தில் கூட அதெல்லாம் டேவிட்சன் தேவாசீர்வாதம் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவார், அவருக்கு தெரியும். நான் இதுல விஜய்க்கு தான் ஏதோ நெருக்கடி சந்தேகம். விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, டேவிட்சனுக்கு அவருக்கு நெருக்கடி தான் சொல்லுங்க. ஒண்ணு ஆளாளுக்கு மாத்தி பேச அப்படிதான் மாட்டிக்கிடுவீங்க. 2 பேருக்கு நெருக்கடி சொல்லி தப்பிச்சிருவீங்க. நானே உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் சார். இவர் திமுக சார், அவர் ஏதாவது அங்க கொடுமைப்படுத்தினா காப்பாற்ற வேண்டிய தமிழர்ன்ற அடிப்படையில் இங்க இருக்கிறவங்க தானே குரல் கொடுப்பாங்க. அப்ப டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்தா இவருக்கா தான் போயிருக்காரா? யாருக்காக? விஜய்க்காக தான் போயிருக்காரா? டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆஜராக விஜய்க்கு ஆதரவா இருக்கு போறாரு. விஜய்க்கு ஆதரவா? விஜய் இல்ல ஆஜராக வேண்டிய தேவை இருக்கு போறாரு. தமிழரா ஆதரவு கொடுப்பாருங்களா? யாரு? இல்ல சார், இங்க மக்கள் ஏதோ அரசியல் நடக்குது, பிஜேபி ஏதோ அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, பிரஷர் கொடுக்குறாங்க. ஏதோ மாட்டிக்கிட்டீங்க. வாங்க, நான் மாட்டல, நான் தெளிவா பேசுறேன். தமிழரா ஆதரவு கொடுப்பாருன்னு சொன்னீங்களா? யாரு? நம்ம மக்கள் சொல்றாங்க சார், கோவப்படுறாங்க சார். விஜய் ஏதோ பிஜேபி துன்புறுத்துது. சரி, சிபிஐ விசாரணை கேட்டது யார்? அவங்க தான் கேட்டாங்க. எங்க போய் கேட்டாங்க? உச்சநீதிமன்றத்துல தான் கேட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது நீங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னது நீங்க, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னது நீங்க. அப்புறம் விசாரணை கூப்பிட்டா, அது சாட்சி விசாரணை கூப்பிட்டா துன்புறுத்துறாங்கன்னு யார் சொல்றா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு இதை வச்சு ஏதோ ஒரு அரசியலை மூவ் பண்ண பாக்குறாங்க. ஏதோ ஒரு நீங்க தான் நாங்க கேட்டீங்க. நான் சொல்றேன், அவர் விசாரணை கேட்டாரு, உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. 6 மாசத்துக்கு கேட்கல, நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டாங்க, சிபிஐ என்ன செய்யுதுன்னு கேட்பீங்க. சிபிஐ விசாரிக்குது, ஐயோ துன்புறுத்துன்றீங்க. என்ன செய்ய விரும்புறீங்க? விஜய் வைத்து ஏதோ ஒரு அரசியல் நடக்குதோ டெல்லி? நீங்க என்ன விரும்புங்க? விஜய் விட்டு விடுங்க. விஜய் வந்து அட்ராசிட்டி பண்றாங்க, கூட்டணி கூப்பிடுறாங்க, வச்சிருங்க. நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டாங்கன்னா விசாரிக்கணுமா கூடாது? விசாரிக்கணும். அப்ப விசாரிச்சானே மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த விசாரணைகள் போயிட்டே இருக்கு. மேலும் சொன்னேன், இவர் தானங்க மறுநாளே விசாரிச்சு முடிச்சிருப்பாங்க. இவர் தாங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வர, சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர் கேட்டதை கொடுத்துட்டாங்க, அது தப்புன்னு சொல்றீங்க. கிடையாது, இங்க உட்கார்ந்து சொல்லிருந்தாவா நீங்க சொல்லுங்க சார், பொங்கலுக்கு ஊருக்கு போகக்கூடாது சார் அப்படின்னு அவசரம் என்ன பண்ண போறீங்க? நீங்க கேட்டிருக்கலாம். திரு நிர்மல்குமார் தெளிவான வார்த்தை பண்ணார். விட்னஸுக்கு எவிடன்ஸுக்கு போயிருந்தாரு, அக்யூஸ்டா போகல. சரிங்களா? அதுக்கப்புறம் அது இவர் மேலே குற்றம் இருக்கா இல்லையாங்கிற விசாரணைக்கு பிறகு தெரியும். அப்ப விசாரணைக்கு கேட்டது நீங்க, விசாரணைக்கு கூப்பிட்டதவங்க, தப்பு சொல்றது நீங்க. என்ன கணக்கு சொல்லுங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? துஷார் மேத்தாலாம் இந்த வழக்குக்குள்ளார வராரு, சென்சாருக்குள்ளார. துஷார் மேத்தா, அமித்ஷா நிறைய அதெல்லாம் ரோல் இருக்குது அப்படின்ற சந்தேகத்தையும் நிறைய பேர் எடுத்து விவாத பொருளாக்குறாங்க. ஆமா, போக்குவரத்து துறையில வேலை வாங்குறக்கா காசு கொடுத்த வழக்குல அப்பாவி சுப்பாவிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் 1 கோடி வாங்குற வக்கீல்லாம் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? மொத்த பணமே அவ்வளவு இல்லை. இதுக்கு தான் பதில் கேட்டேன். அதுதான் கேட்கிறேன் உங்களுக்கு. அதுதான் வரேன் நான் உங்களுக்கு. அதாவது திரு செந்தில் பாலாஜி மீதான வழக்குல எதிர் சைடில் காசு கொடுத்தேன்னு சொல்ற தொழிலாளர்களுக்காக கோடி கோடியா வாங்கக்கூடிய வக்கீல்லாம் வந்தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரதிவாதி. சென்சார் போர்டு சொல்றீங்களா, அவங்க தான் ஒரு 3 மணி நேர படத்துக்கு துஷார் மேத்தா அமித்ஷாவுக்கு நெருக்கமான 3 மணி நேரம் படத்துக்கு இல்ல, 3 மணி நேரம் படத்துக்கு இல்ல, சென்சார் போர்டுக்கு எதிரான வழக்கு, சென்சார் போர்டுக்காக அவர் ஆஜரார். இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். 3 மணி நேர படம் 6 மணி நேரம் படம் தான் ஆஜராலாமா? பட் துஷார் மேத்தாவுடைய ட்ராக்கை எடுத்து பார்த்தா அமித்ஷாவெல்லாம் வராரு. அவர் நீங்க எல்லா வக்கீலுக்கும் வருவாங்க அமித்ஷா. எல்லா கபில் சிபல் ட்ராக் எடுத்து பாருங்க, கேடி துளசி எடுத்து பாருங்க. எந்த வக்கீல்? இது ரொம்ப முக்கியமா இருக்கு சார். இது ரொம்ப தேவை சார். இது தேர்தல் கால தேவைக்கு உடனடியாக அவர் இறக்கி விடப்படுறாரா? யாராலையும் இது வந்து வர. திருமதி நளினி சிதம்பரம் எந்த கட்சியில் இருக்காங்க? காங்கிரஸ். அவர் வந்து நீட்டுக்கு ஆதரவா ஆஜரானாங்க. ஞாபகம் இருக்கா சார்? நான் காங்கிரஸ் தனியா பேசுறேன். ஞாபகம் இருக்கான்னு பாலாஜி தனியா ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் துஷார் நான் வந்து உங்களுக்கு வக்கீலுடைய தொழில் புரியலங்கிறனால சொல்றேன். இல்ல, எனக்கு அது தொழில் தான், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கு பயன்படுத்தப்படுது. நீங்க அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா நளினி சிதம்பரத்தோட ட்ராக் ரெக்கார்டு நீட்டுக்கு ஆதரவா இனிமே இந்தியாவில் நீட்டு கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சிதம்பரம் அவர்கள் வந்து நீட்டு வேண்டான்னு சண்டை போடுறாரு. நளினி சிதம்பரம் வந்து இனிமே இந்தியாவில் நீட்டு கிடையாது பேட்டி கொடுத்தாங்க. அவங்க வழக்கறிஞரா கொடுத்தாங்க, இவர் காங்கிரஸ் தலைவரா பேசினார். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்குன்னா எல்லாமே வேற வேற, அடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒண்ணு. அது ஒண்ணு சார். அமித்ஷா அரசியல் நான் தெரிஞ்சவன் சார். எனக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாதுங்கிறது ஊருக்கே தெரியும். நீங்க இதுல மெத்த படித்த மேதாவி, நான் அதுல தான் முதலாம் வகுப்பு மாணவன். ஆமா, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அமித்ஷா ஏதோ ஒரு குறுக்கு அரசியலை கையாளுகிறாரா என்னன்னு இத வச்சு இந்த சிபிஐ வைத்தோ சென்சாரை வச்சோ ஜனநாயகனை வச்சோ ஏதோ நடந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுவோம்? என்ன வாங்க அடுத்து பேசுவோம். அப்படியே வச்சிருவோம். அமித்ஷா அவர்கள் விஜயை மிரட்டிட்டார், அப்படியே வச்சிருவோம். இப்ப மிரட்டி என்ன செஞ்சு எதுக்காக மிரட்டா சொல்லுங்க? ஒண்ணு, ஏதாவது அவங்க சொல்ற டிமாண்ட்ல நீங்க வந்து தேர்தலை சந்திக்கணும். என்னது தேர்தல்? என்ன கூட்டணிக்கு வரணுமா? திமுக கூட போணுமா? கூட்டணி வச்சா அது ஜெல்லாக போறது இல்ல, அது அப்புறம் கூட்டணி தான். ஏங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்களே சொல்லிட்டீங்க கூட்டணியில வச்சா ஜெல்லாக போறதில்ல. என்னன்னு மிரட்டுவாரு? திமுக கூட போங்கன்னு மிரட்டுவாரா? ஏன் கூட வாங்கன்னு? ரெண்டுமே நடக்க போறது இல்ல. ஏதாவது நியாயம் இருக்குதா நீங்க பேசுறதுல? நீங்களே சொல்லிட்டீங்க. நான் என்ன இதுல பதில் சொல்றது? மிரட்டுறாங்க உருட்டு சொன்னீங்களே, அடுத்து மிரட்டினாங்கன்னு உண்மைன்னு வச்சுக்கணும்னு வந்துட்டேன். இப்போ வாங்க மிரட்டி என்ன செய்யறாங்க? அது ஜெல்லாக போறது இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. நான் என்ன செய்யணும்? இல்ல, அது என்னுடைய பார்வையை நான் சொன்னேன். அதைத்தானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஏங்க வேற ஏதாவது, அதாவது இதைத்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, ஜெல் ஆகாதுங்க போது இப்படி கேட்பாருன்றேன். திமுகவோட ரெண்டு என்ன வாய்ப்பு இருக்குங்க தாவேக்காக்கு? ஒண்ணு திமுகவோட கூட்டணி போகணும், இல்ல இவங்க கூட்டணி போகணும். ரெண்டுமே வாய்ப்பு இல்லை நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன செய்யணும்? தனியா போட்டு அது ஏற்கனவே தனியா போட்டு இருக்காங்க. புதிய கட்சி ஒண்ணு வரப்போகுதுன்னு திரு இபிஎஸ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பேசினாரு. இங்க துஷார் மேத்தா வந்து ஜனநாயகன் பட சென்சார் விஷயத்துல ஆஜராகிறாரு. அமித்ஷாவுடைய ரோல் அதுல ஏதோ இருக்குமோன்ற சந்தேகம் இருக்கிறதுனால தான் நான் அந்த கேள்வி 7வது முறையா கேக்குறீங்க, நான் 8வது முறையா பதில் சொல்றேன். சார், நான் இதெல்லாம் கணக்கு அப்படியே அந்த டாட் எல்லாம் இணைக்கிறேன். புதிய கட்சி தாவேக்கானே வச்சுக்கிடுவோம். சரி, சேருமான்னு கேக்குறேன். நீங்க பதில் சொல்லி முடிச்சீங்க, திரும்ப அங்க போய் நிக்கிறீங்க. அது என் பார்வை. அமித்ஷாவுக்கு உங்க பார்வை மீறியா நான் பேசிட போறேன்? சின்ன பிள்ளை அமித்ஷாவுடைய பார்வை அண்ணன் சீமான் போல எளிய பிள்ளைகள் நான் சொல்லிட போறேன்னா உங்க பார்வைக்கு மேல என் பார்வை வந்துட போகுது. உங்க பார்வை தான் சார் முக்கியம். நான் சொல்லிட்டேன், நான் போய் சொல்லிட்டேன். உங்க பார்வை தான். அமித்ஷா எப்படி விஜய் வாண்டடா வண்டியில ஏத்துறாரா? எடப்பாடி எதேனும் விரும்புகிறாரா? அது அந்த கட்டம் கடந்துருச்சு. அதுக்கான பெரும் முயற்சி இருந்துச்சு, அதுக்கான கட்டம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதற்கான முயற்சி எல்லாம் எதுவும் கிடையாது. வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போறதுக்கான வாய்ப்பு குறைவு, அது மாதிரி இவங்க வந்து இவங்க கூட வாய்ப்பு முயற்சி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வெல்விஷர்ஸ். அந்த டைம் கடந்துருச்சு நான் நினைக்கிறேன். மோடி வரக்கூடிய 23ஆம் தேதி வரும்போது அந்த மேடையில் இருக்க போறவங்கள விஜய் இருக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் விஜய் வாய்ப்பு இல்லை. கேசே 21ஆம் தேதி தான் வருது. விஜய் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. துக்ளக் ஆண்டு விழாவில் திரு குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி பேசும்போது மகாராஷ்டிராவில் சிவசேனா ஃபர்ஸ்ட் பார்ட்டியாக இருந்தது, பிஜேபி செகண்ட் பார்ட்டியாக இருந்தது. அமித்ஷா அஷ்டாவதனியாக இருந்து அங்கே நிறைய வேலைகளை செய்து ஃபர்ஸ்ட் பார்ட்டியாக அங்கே மாற்றினாரு. இங்கே வந்து அண்ணாமலை மாற்றமும் அதே போல் இங்கே அதிமுக அலைன்ஸுக்கு கொண்டு வரதுக்கான பல வேலைகளும் செய்து திமுக வீழ்த்தணும்னு ஒன்று. ஆனாலும் ஒரு 10 வருடத்தில் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிப்பதற்கான பல சூத்திரங்களை ஃபார்முலாவை வகுத்து கொண்டு தான் அமித்ஷா இதை கையாளுகிறார்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? அதாவது அங்கே சிவசேனாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு, அதாவது 2வது தூக்கி போட்டு நாங்கள் வந்தோம், அதே போல் இங்கே ஏடிஎம்கேவை நாங்கள் வீழ்த்தி விட்டு மேலே வர போகிறோம் அப்படின்றத சொல்கிறாரா குருமூர்த்தி? 2 விதம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதை விட்டுருங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன் 2036 பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில்னு. அதே 10 வருஷம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்சிக்கு வரக்கூடாது. நயினார் நாயந்திரன் போய் கேளுங்க, ஆட்சிக்கு வருவீங்களா? நானும் ஆட்சியில் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? சரி, தமிழ்நாட்டில் யாரும் அண்ணாமலை விட்டுருங்க, அண்ணாமலை அக்ரெசிவாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும். அதை மாத்திர வச்சு தான் நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. நயினார் நாயந்திரன் மாற்றப்பட்டு வந்திருக்கிறாரு சார், தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபி ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறீங்களான்னு. சேச்சா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாரா? ஆட்சி பிடிக்கிறது எல்லாம் உட்காந்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சண்டை போடுறது? எது கேட்டீங்க? அதை எல்லாரும் அதை நோக்கி தான் நகர்வாங்க. ஒன்று, நான் 100 முறை சொல்லிட்டேன் 2036 டேட்டை குறித்து சொல்லிட்டேன்.
அவங்க வந்து அதுதான் என்ன ஃபார்முலா? அமித்ஷாவுடைய அவங்க ஃபார்முலா உழைப்பாங்க பொழைப்பாங்கன்னு நினைக்கிறோம். உழைச்சு பிழைக்கிறோம் யார் சொல்றது? தானே சார் இது? 10 வருஷத்துல ஒருத்தர் ஆட்சி வருது குறுக்குலியாங்க? ஆமா சார். 10 நிமிஷத்துல ஆட்சி வந்தாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது வந்து அவர் கையை முறுக்குறீங்க, காலை முறிச்சு சண்டைக்கு வர்றீங்க. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வரும், அது குறுக்குலின்றீங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல சார், உங்களுக்கு அதிமுகவோட அலைன்ஸ் வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை அண்ணாமலையும் மாற்றம் தேவை இருந்திருக்கிறது. நாங்கெல்லாம் உட்கார்ந்து தான் பேசி எல்லாம் ஒன்னாதான் முடிவு எடுத்திருக்காங்க. அமித்ஷாவும் அண்ணாமலை எல்லாம் சொல்றாருன்னா ஏடிஎம்கேவை மறைமுகமாக மட்டுப்படுத்தி அவங்கள வந்து ரொம்ப தாழ்த்தி அவங்களை வீழ்த்துவதற்கான வேலையை நீங்க திரைமறைவில் செய்தோ ஒருவேளை அமித்ஷா நீங்க பிஜேபி செய்யறாரோ? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்பர் 1 கட்சியா வந்து சிவசேனா இருந்தது. ஆமா. நம்பர் 2 கட்சியா வந்து பாஜக பாஜக. இருந்தது. அதை நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஆமா. சொல்றோம். அந்த கணக்கு அப்படியே தமிழ்நாட்டுல பொறுத்தீங்கன்னா நம்பர் 1 கட்சியா திமுக இருக்குது, நம்பர் 2 கட்சியா அதிமுக இருக்குது. அதிமுகவை நம்பர் 1 கட்சியா மாத்திடுவோம். நீங்க சொல்ற அதே கணக்கு அப்படியே போட்டு பிஜேபி தானே ஆட்சி கொண்டு வர முயற்சி பண்ணுகிறார் அமித்ஷா. பிஜேபி ஆட்சி கொண்டு வரும். நயினார் சிவன் அமித்ஷா செய்ய மாட்டாரா? இப்ப அதிமுகவை அப்ப என்ன பண்ண போறாங்க? அதிமுக ஆட்சி கொண்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அண்ணாமலையே சொன்னார்ல. என்னங்க நீங்க நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, குருமூர்த்தி சொன்னாதான் கேட்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க இல்ல குருமூர்த்தி என்னன்றாரு, பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலையை அமித்ஷா பண்ணுகிறாருன்றார் சார். கொஞ்சம் புது கேள்வி கேட்டீங்கன்னா நானும் ஏதாவது புது பதில் ட்ரை இல்ல, பண்ணுவேன். இது எனக்கு நான் ஒரே மாற்று எத்தனை சார் இது ரொம்ப நானும் முக்கியமான கேள்வி சார். சார் ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்குது சார் பிஜேபி. அததான் நான் கேள்வியா வைக்கிறேன். அதை நான் நேரடியா கேட்டேன். இப்போ பழிச்சுன்னு கேட்டீங்க, எனக்கு பயந்து வருது. நான் இப்ப என்ன செய்யறது தெரியல. நான் வந்து இப்படி நடுங்கிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு தண்ணி எண்ணி குடிச்சிட்டு ஒரு கட்டு எடுத்துட்டு நான் வந்து கன்டினியூ பண்றேன். 2036 பிஜேபி ஆட்சிக்கு பிஜேபி ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வரப்போது ஆமா பண்ணுவாங்கல்ல. எடப்பாடியின் உதவி, அதிமுகவின் உதவி நாடி அவர்களை பலவீனப்படுத்தி இவங்க மேல எழும்பி வரணும். உங்களுக்கு என்ன வருமோ சொல்லிக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பலவீனமானவர்கள், அவ்வளவு அரசியல் தெரியாது. பலவீனப்படுத்துறதுக்கான வேலையை பிஜேபி தொடங்கிருச்சுன்றாரு சார் குருமூர்த்தி. அதான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சி திமுகவை கேக்குது. அதுல அது கூட்டணி சேர்ந்துருவாங்களா? சேரமாட்டாங்கல்ல, வெளியே போயிட மாட்டாங்க அப்படிங்கிற. இங்க அதிமுக ஒழிக்க பாக்குறது. உங்க டோன் எடுத்து நீங்க 2 டெசிபிள் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்ப உங்களுடைய ஆசை அது நடக்காது. நான் அது ஆசை இல்ல சார். உங்களுக்கு திமுக நடந்துடக்கூடாது. திமுக கூட்டணி தொடரும், பாஜக கூட்டணி தொடரக்கூடாது, இதுதான் உங்க ஆசை. பாஜக கூட்டணி தொடரும், திமுக கூட்டணி என்னது எனக்கு தெரியாது. இல்ல பிஜேபியினுடைய ராஜதந்திர அஷ்டாவதன அரசியல் என்னன்றத திரு குருமூர்த்தி சொல்லிட்டாரு. அமித்ஷாவின் நெருங்கிய நண்பர் அவரு. ஏங்க அவர் அவ்வளவு பெரிய ஆளுங்க. நீங்க ஏங்க அவருக்கு நானே சொல்றேங்க 10 வருஷம் ஆட்சிக்கு வர போன்னு சொல்லிட்டு திரும்ப உங்க நான் தானே கொடுத்துட்டு இருக்கேன். என் வார்த்தைக்கு தான் நான் பொறுப்பு முடியும். அதிமுக உசார்படுத்துறேன் சார் நானு. அது நல்லா படுத்திட்டே இருங்க சார். நீங்க எவ்வளவு படுத்தீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல சார். நான் படுத்திக்கிட்டே இருங்க. உசாரு யா உசாரு ஓரஞ்சாரு உசார் பாடிட்டே வராரு உசாரு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை சீரியஸா எடுப்பாங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாது. இல்ல சீரியஸா எடுக்கணும் சார் கண்டிப்பா. நீங்க சீரியஸா ஆயிரம் பாத்துங்க, கவலைப்படாது, ஜாலியா இருக்கு. டிடிவி தினகரன் படத்தையும் திரு வினோத் பி செல்வம் பயன்படுத்திருக்காரு. அது ஒரு நட்பின் அடிப்படையில் அவர் பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் என்டிஏ அலையன்ஸ்குள்ள வராரா? 23ஆம் தேதி மேடையில் 90% அப்படிதான் நடக்கும். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். முதல் வாய்ப்பு அவருக்கு தான். அவரே பல முறை சொல்லியிருக்கிறார். இல்ல அதான் துரோகியை வீழ்த்து ஆக வேண்டும், எதிரியை விட துரோகின்னாரு. எது முதல்ல எதிரி துரோகி நிறைய சொல்லியிருக்கிறாரு. எதிரி துரோகி எல்லாம் பார்க்க மாட்டோம், தமிழ்நாட்டு நலனும் எங்க கட்சி நலன் தான் முக்கியம், எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் நான் இருக்கு சொன்னல. அவருக்கு வந்து பொருந்து இடம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து கோச்சுக்கிட்டு போய் நீங்க வந்து ஏத்து விட்டு போக முடியல. அம்மா வீட்டுக்கு போலாம், திருப்பி நம்ம வீட்டுக்கு வரலாம் தான் சரியா இருக்கும். நீங்க வந்து ஏத்து வீட்டுல போய் கொடுத்து நடத்த முடியாது. அப்போ வந்து அவருக்கான முதல் வாய்ப்பு அவரே சொன்னதுதான். இது வந்து நான் ஏதோ கண்டுபிடிச்சல. எங்களுடைய முதல் தேர்வு என்டிஏன்னு சொன்னார். அங்கதான் இருந்தாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் விட பெரிய அளவில் விட்டு கொடுத்து கூட்டணி சேர்ந்தவர் அவர் தான். அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க என்னுடைய கணக்கில். அதனால சுமூகமாக அது முடிஞ்சிடும். அண்ணாமலையை ஒரு பெரிய திட்டத்தோடு தான் தலைவர் ஆக்குனாங்க. அவருடைய செயல்பாடும் பேசு பொருளாக தான் இருந்தது. இப்போ ஏதோ ஒரு பெரிய அளவுக்கான தொலைநோக்கு திட்டத்தோடு தான் அண்ணாமலையை மாற்றி இருக்கிறது போல தான் எனக்கு திரு குருமூர்த்தி பேசின ஸ்டேட்மெண்ட் இருந்தது சார். அப்போ ஏதோ ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வச்சிருக்காங்க. அண்ணாமலையும் கொஞ்சம் அவருடைய பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்குது பிஜேபிங்க. ஆமாம், நான் சொன்னேன். இதுதான் 1000 முறை சொன்னேன். இது திடீர்னு இந்தி கண்டுபிடிச்சு தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. இல்ல அண்ணாமலையை வீணாக்கிட மாட்டாங்க. அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்குது, அவருக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் இருக்குது, வயசு இருக்குது, பாஜக பாழாக்காது, பாழாக்குச்சுன்னா பாஜக நட்டம், அவ்வளவும் சொல்லியிருக்கேன். திடீர்னு வந்து ஏதோ திட்டம் இருக்கோ சார், எனக்கு ஏதோ தோணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்க என் கூட இந்த திட்டத்தில் பலியாடா அதிமுக இருக்குமான்ற சந்தேகத்தை நீங்க 53வது தடவை நீங்க கேட்டாலும் அதிமுக யாரும் உங்களை கவலைப்படாம கண்டுக்க மாட்டாங்க. கவலைப்படாது. நீங்க யாருன்னு அவங்க எல்லாருக்கும் சார் அவங்க இப்பதான் சார் முழிச்சுக்கணும். ஐயோ பாவம், ட்ரை பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கான செட்டில் ஆயிரும், கவலைப்படாதீங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை நல்லா தெரியும்.
என்னைய எல்லாருக்குமே தெரியும் சார். அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை வந்து உங்களை உலகத்தில் நான் சொல்ல முடியுமா சார்? நான் உங்களை பார்த்து நாங்கள் வழியுற்றி பின்பற்றி வர்றோம். நாங்கள் உங்க வழியில நான் சொல்ல வர்றது வந்து என் வழியில் வந்து நீ எங்க வந்து தெரியுங்களா, சட்டையை மாற்ற வேண்டியிருக்கும். நீங்க பரவாயில்லன்னு பாருங்க. நான் சொல்ற வழி வந்து அவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். மக்கள் என்ன சொல்றாங்க நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.